பத்ரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், தோழர் சுரேஷ் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர், தோழர் நாகராஜ் ரெட்டி, தோழர் சேகர் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர், இங்கே நகர செயலாளர், மாநகர செயலாளர். அமெரிக்க அரசாங்கம் கடந்த 27ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒரு அடாவடித்தனமான முறையில் 50% வரியை உயர்த்தி ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் வேலை இழப்பையும் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்பது, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல தான் ரஷ்யா உக்ரைன்ல சண்டையை போட்டுட்டு இருக்கு, ஆகவே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, அப்படி மீறி நீங்க வாங்கினீங்கன்னா நாங்க இந்த மாதிரிதான் வரியை உயர்த்துவோம் என்கிற முறையில அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏன்னு சொன்னா, உலக வர்த்தக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை வருகிறது, அல்லது வரியை உயர்த்தணும், ஏற்றுமதி இறக்குமதியில அளவு குறைக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை பற்றி விவாதித்து முடிவெடுப்பதற்காகத்தான் உலக அளவில் உலக வர்த்தக அமைப்பு என்பது இருக்கிறது. அப்படி ஒருவேளை அமெரிக்காவுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உலக வர்த்தக அமைப்பிலே முறையிட்டு அங்கேதான் அதற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர, ஒவ்வொரு நாடும் தானடித்த மூப்பாக இப்படி செய்வது என்பது உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியையும் ஒரு சமமற்ற நிலைமையையும் ஏற்படுத்தும். ஆகவே அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் உலகத்திலே பெரிய பொருளாதார நாடு என்கிற திமிர்த்தனத்தில் இத்தகைய ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயத்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான கேந்திர மையமாக இருக்கக்கூடிய திருப்பூரில் மட்டும் ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ 24,000 கோடி ரூபாய்க்கு கடல் உணவு, பதப்படுத்தப்பட்ட கடல் உணவு ஏற்றுமதி என்பது இந்தியாவிலிருந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மிக முக்கியமான ஒரு மையமாக இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு 50 கண்டெய்னர்களில் இருக்கக்கூடிய 500 டன் கடல் உணவுகளை திருப்பி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற முறையில், பாதி வழியில போயிட்டு இருக்கிற கப்பலை எல்லாம் திருப்பி நீங்க எடுத்துங்க, இங்க வந்தாலும் நாங்க வாங்கிக்க மாட்டோம் என்கிற முறையில சொல்லியிருப்பதன் மூலமாக, ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளை திருப்பி வாங்குவதன் மூலமாக அந்த உற்பத்தியாளர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒசூர் போன்ற இடங்கள்ல மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள், மின்சாதனங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மையமாக ஒசூர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு கடுமையான தொழில் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், ட்ரம்ப்பும் நானும் ரொம்ப அப்படியாக்கும், ரொம்ப க்ளோஸ், நாங்க 2 பேரும், நாங்க சொல்றதை நான் சொல்றதெல்லாம் ஆனால் பிரதமர் மோடியினுடைய நட்பு என்பது, ட்ரம்பினுடனான நட்பு என்பது எந்த விதத்திலும் பயன்படவில்லை, பைசாவுக்கு கூட பயன்படவில்லை என்கிற வகையிலே தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த அணுகுமுறையும் இந்த அறிவிப்புகளும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இப்படி உலக வர்த்தக அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கு மாறாக அடாவடித்தனமாக வரி விதிப்பை செய்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிற அமெரிக்க அரசாங்கத்தை கண்டித்தும், உடனடியாக இந்த 25% அபராத வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக தொழில் மையங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக இந்த 3 கட்சிகளின் சார்பில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காலை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதற்கிடையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒரு திருப்பூர் மிக கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நகரமாக இருக்கக்கூடியது, பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. வாரத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் வேலை வழங்க முடியும் என்று சொல்லி பனியன் உற்பத்தியாளர்களால் சொல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த ஆயத்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய திருப்பூர் தொழிலை பாதுகாக்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய
கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது திருப்பூரில் நடைபெற இருக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நெல்லுக்கான குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 மோட்டா ரகத்துக்கும் சன்ன ரகத்துக்கு 2545 ரூபாய் என்கிற முறையில் விலையை உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2500 ரூபாய் குவிண்டாலுக்கு என்பது 2021ஆம் ஆண்டுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இப்போது ஏறத்தாழ 4 ஆண்டுகள் கழித்து அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கடுமையாக உரத்தினுடைய விலை என்பது உயர்ந்திருக்கு. உற்பத்தி செலவு என்பது கடுமையாக, நெல் உற்பத்தி செலவு என்பது கடுமையாக உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் இது போதுமானதல்ல. குறைந்தபட்சம் 3000 ரூபாயாவது குவிண்டாலுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் கோரியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது 156 ரூபாய் ஊக்கத்தொகை என்கிற பெயரில் மத்திய அரசாங்கத்தினுடைய விலையுடன் 156 ரூபாய் கூடுதலாக வழங்கித்தான் இந்த 2500 என்பது அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் 3000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, கொள்முதல் செய்யக்கூடிய நெல் முழுமையாக பாதுகாப்பாக வைப்பதற்கான கிடங்குகள், குடோன் வசதிகள் என்பது அவசியம் தேவை. எதிர்பாராத விதமாக கடுமையான மழை பெய்கிற போது பல்லாயிரக்கணக்கான டன் நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து வீணாக போகக்கூடிய நிலைமை கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அத்தகைய சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே கொள்முதல் செய்யப்படக்கூடிய அனைத்து நெல்லையும் பாதுகாப்பாக வைப்பதற்கான குடோன் வசதிகளை ஏற்படுத்துவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இரண்டாவது, எங்கெங்கெல்லாம் நெல் கொள்முதல் நிலையம் தேவைப்படுகிறது என்று விவசாயிகள் கோருகிறார்களோ, காவிரி டெல்டாவில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கொள்முதல்ல. ஆனால் இதர மாவட்டங்களிலும் இப்போது நெல் விவசாயம் என்பது கூடுதலாக செய்யப்படக்கூடிய நிலையில் நெல் கொள்முதல் நிலையம் தேவை என்று எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் வற்புறுத்துகிறார்களோ அத்தனை இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் துவக்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். வழக்கமாக அக்டோபர் 1ஆம் தேதி தான் விலையை உயர்த்துவாங்க. 1ஆம் தேதியிலிருந்து தான் கொள்முதல் என்பது நடக்கும். ஆனால் இந்த துறை ரொம்ப, ஏன்னா மேட்டூர்ல தண்ணி ஜூன் 12ஆம் தேதியே திறந்தாச்சு. அதனால ஒரு அறுவடை என்பது அடுத்த சில நாட்களில் துவங்கும் என்கிற நிலையில் இதையெல்லாம் உணர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே கொள்முதல் என்று அறிவித்திருப்பதும், இந்த விலை உயர்வு அறிவித்திருப்பதும் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவினுடைய தலைவர் டாக்டர் பெருமாள் அவர்கள் ஏற்கனவே சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையினுடைய டாக்டராக அங்கேதான் பணி செய்து கொண்டிருந்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரை ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் அவரை சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அவங்க செஞ்சது பூரா அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி, அதே மாதிரி மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர்கள் ஒரு பாத யாத்திரையை மேட்டூரில் இருந்து துவங்கி சென்னை வரை ஒரு பாத யாத்திரை நடத்தினார்கள். அதனுடைய தலைவர் என்கிற முறை இயல்பாக அவர் தலைமை தாங்கினார். பாத யாத்திரை போவது, நடைபயணம் போறதெல்லாம் ஒரு அவ்வளவு பெரிய குற்றமா என்கிற கேள்வியை நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஆகவே இது போன்ற பழிவாங்கு நடவடிக்கைகள் அரசுக்கு கெட்ட பெயரைத்தான் ஏற்படுத்தும். ஆகவே டாக்டர் பெருமாள் அவர்களுடைய இந்த பழிவாங்கல் இடமாற்றல் உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதோடு சேர்த்து 17B குற்றப்பத்திரிகை என்பதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுல அதுவும் அடுத்த 3 நாட்களுக்குள் அதற்கான பதிலை பூரா அவங்க கொடுத்தே ஆகணும் என்கிற முறையெல்லாம் சொல்வது என்பதெல்லாம் ஒரு அமைப்பு, அதற்கான தலைவர், அமைப்புடைய தலைவர் என்கிற முறையில் தலைமை தாங்குவதும் கோரிக்கைகளை அரசுக்கு முன்னால் எடுத்து செல்வது என்பதும் இயல்பான ஒரு விஷயம். இதற்காக தலைவர்களை பழிவாங்குவது என்று ஆரம்பித்தால் எந்த அமைப்பினுடைய தலைவர்களுக்குமே பாதுகாப்பு இருக்காது. ஆகவே அது மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திருந்தாலும், தமிழ்நாடு அரசாங்கமே அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் உடனடியாக இந்த நடவடிக்கை இரண்டையும் 17B நோட்டீஸை திரும்ப பெறணும், அவருடைய இடமாற்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும். அதே மாதிரி அவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள், அரசு மருத்துவமனைக்கு மக்கள் அதிகமாக வருகிறார்கள், அரசு மருத்துவமனையில் நிறைய நிதி ஒதுக்கீடு செய்து நல்ல நவீனமான எந்திரங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், மிக மிக அபூர்வமான அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதெல்லாம் நாங்கள் வரவேற்கத்தான் செய்கிறோம், பாராட்டுறோம். அதே நேரத்தில் அதற்கு மக்கள் வரக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அது ஏதோ அரசு மருத்துவர்களும் வைக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்துறோம். இது போன்ற மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை வற்புறுத்தியது ஒரு குற்றம் என்ற முறையில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுவது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். ஆகவே இதை திரும்ப பெறுவதன் மூலமாக
அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட பெயரில் இருந்து அரசு தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இது மாதிரி இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கெலவரப்பள்ளி அணை ஒரு மிக முக்கியமான ஒரு அணை. அது சுற்றுச்சூழல் அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கழிவு நீரால் அந்த அணையினுடைய நீர் என்பது முழுவதும் கெட்டு நிலம் கெடுகிறது, நீர்வளம் கெடுகிறது, மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே அந்த அணை சுத்திகரிக்கப்படுவது மட்டுமல்ல, கழிவு நீர் எக்காரணம் கொண்டும் அதில் கலக்காமல் வருவதற்குரிய ஏற்பாடுகளை கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசாங்கம் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் கர்நாடக மாநில அரசோடு பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். மீண்டும் மீண்டும் இத்தகைய கோரிக்கைகளை அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் தொடர்ந்து வற்புறுத்தினாலும் இதில் எந்த விதமான தலையீட்டையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் தரப்பில் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்பது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆகவே கர்நாடக அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் கடந்த 3 மாத காலமாக பழுதடைந்து போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இதனால் வளர்ந்து வரக்கூடிய ஒசூர் போன்ற நகரத்தில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெருக்கடி. இங்கே நாங்கள் வரது கூட கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு தோழர் கேட்டால் எங்கே வர தோழர் கேட்டால் 5 நிமிஷத்தில் போயிடலான்னாரு. ஆனால் வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு கடுமையான போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்படுகிறது. ஆகவே இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து நகர்ப்புற ஒசூர் நகர மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் உடனடியாக இந்த பழுதடைந்த பாலத்தை சரி செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க, பல்ப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணியதா ரொம்ப ப்ராப்பரான வேலை பண்ண மாட்டாங்க. இதே நியர்பை கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்குமே அந்த போன வருஷத்துடைய அந்த லாஸ்டோட காம்பன்சேஷன் கொடுக்கல. இந்த வருஷத்துடைய லைவ்லிஹுட்டும் இம்பாக்ட் பண்ற மாதிரி எதுவும் பெருசா செட்டில்மெண்ட் எதுவும் எஃபர்ட் எடுத்து அதை பற்றி இல்ல. இந்த மா விலை கடுமையான வீழ்ச்சி அடைந்த போது எங்களுடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆந்திரா மாநிலத்தை போல கிலோவுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஊக்கத்தொகை என்கிற முறையில் விவசாயிகளை இழப்பீட்டிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்துறோம். கர்நாடகா நீங்க சொன்ன மாதிரி கர்நாடக மாநில அரசாங்கம், ஆந்திர மாநில அரசாங்கங்கள்லாம் கிலோவுக்கு 4 ரூபாய், சில இடத்தில் கிலோவுக்கு 12 ரூபாய் வரை ஒரு ஊக்கத்தொகை என்கிற முறையில் கொடுத்து தான் விவசாயிகளை பாதுகாத்திருக்காங்க. இந்த வருஷம் ஒரு மாம்பழம் அபரிவிதமான உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான அபரிவிதமான விளைச்சல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி கூடுதலான விளைச்சல் வருகிற போது, விலை வீழ்ச்சி ஏற்படுகிற போது விவசாயிகளை பாதுகாக்கத்தக்க வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்ததை கூட செய்யவில்லை என்பது ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே அறிவித்த அந்த விவசாயிகளுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். வரக்கூடிய காலத்திலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உணர்ந்து இந்த மாதிரி உற்பத்தியில் ஒரு கூடுதலான குறைச்சலா விளைகிற போது விலை தானாகவே உயர்ந்து விடுகிறது. கூடுதலான விளைச்சல் ஏற்படுகிற போது விலை தானாகவே வீழ்ச்சி அடைகிறது. இந்த விலை வீழ்ச்சி, விலை உயர்வு இதிலிருந்து நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும், உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளையும் பாதுகாக்கத்தக்க வகையில் சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை துறை ஒரு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ரஷ்யாவில் இப்போ எண்ணெய் வாங்கிட்டு இந்தியா அதிகமான விலைக்கு ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்தியா அதுல எந்த இடத்துலையுமே மக்களுக்கு உண்டான விலையை குறைக்கவே இல்லை. பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், அது ரிலையன்ஸ் கம்பெனியும் நயாரா 2 கம்பெனிக்காக தான் அவங்க ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால லாபம் அடைஞ்சது 2 முதலாளிகள். ஆனா பாதிக்கப்படுறது இந்திய மக்கள். இப்ப இந்த டேரிஃப் 50% போடுறதுனால திருப்பூர், ஆம்பூர், இது மாதிரி ஜெம்ஸ் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. லாபம் அடைகிறவங்க 2 முதலாளி, ஆனா பாதிக்கப்படுறவங்க இந்திய 150 கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி கொண்டு போறாங்க? இல்ல, அதாவது அங்கிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து பல நாடுகளுக்கு இந்தியா விற்பனை செய்கிறது. சுத்திகரிக்கிற பணியில நீங்க சொன்ன மாதிரி அதானி உள்ளிட்ட முக்கியமான கம்பெனிகள், ரிலையன்ஸ் கம்பெனி அதுல மெயினா ஈடுபட்டிருக்காங்க. ஒரு குறைச்ச விலையில ஒரு இடத்துல கிடைக்கின்றது போது அதை இந்தியா வாங்கக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? இதை விட குறைவா அமெரிக்கா கொடுத்தா அமெரிக்கா கிட்ட இந்தியா வாங்க தான் செய்யும். ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும் அடமா பிடிக்குது? அதெல்லாம் கிடையாது. நீண்ட காலமாக அந்த வர்த்தகத்தில் இந்தியா ஈடுபட்டிருக்கு. அதனால இதை காரணமாக சொல்லி
இந்தியாவை பழிவாங்கக்கூடிய வகையில் அது இந்திய நாட்டு மக்களுக்கான நெருக்கடியை உருவாக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா நடந்து கொள்வதை நம்ம ஏற்க முடியாது. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி கதையா இருக்குது அவர் சொல்றது. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா? இப்போ அமெரிக்க அதிபர் சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கறதன் மூலமாக இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும், இந்தியாவை தனக்கு அடங்கிய ஒரு நாடாக மாற்ற முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. அதற்கு நிச்சயமாக இந்தியா இடம் கொடுக்காது. இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய சைனாவுக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. சொல்ல போனா இந்த நடவடிக்கையினால கடுமையான பாதிப்பு இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு வரப்போகுது. அவங்க சோயாபீன்ஸ் முக்கியமான உற்பத்தி, சோயாபீன்ஸுடைய மிக முக்கியமான ஒரு சந்தையாக இந்தியா என்பது இருந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த மாதிரினா நாம் எப்படி அங்கேருந்து இறக்குமதி பண்ணுவோம்? அது தேவையற்ற ஒரு வர்த்தக போர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நிலைமையை மாற்றிட்டு இருக்காங்க. அதனால அது விரைவில் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சீன நாட்டோட பிரதமர் உறவு இப்போ மேம்பட்டு இத்தனை காலம் எதிர்த்து எல்லாமே வர்த்தக வியாபாரம் தான். கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற புள்ளி ஓட்டர்ஸ் இந்தியா கூட்டணி கருத்து கணிப்பு இது மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் வரும் சார். நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் தானே இருக்கு. அதனால மாசம் வாரம் இந்த மாதிரி புதிய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில கூட பல கருத்து கணிப்புகள் வரலாம். அதனால இதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால இங்க உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 2018ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 8 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வலுவாக 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல். இது 3லையும் இதுல இருக்கக்கூடிய சின்ன கட்சியோ நாடாளுமன்ற தேர்தலையும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. ஒரு 1% இப்போ நீங்க சொல்றது 1% குறைந்திருப்பதாகத்தான் அந்த கருத்து கணிப்பு உட்பட வந்திருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் தேர்தல் நெருங்க நிறைய மாற்றங்கள் என்பது ஏற்படும். அதனால இதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 2026 கண்டிப்பா ஆட்சி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா கொடுத்த ஒரு அறிக்கையில அதிமுக ஒன்றுபட்டால் வெற்றி உறுதி, எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னா இது ரொம்ப காலமா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன மாற்றம்? முதல்ல அவங்க ஒட்டு போடுவாங்களான்னு அவங்க சார்பாக அதாவது ஊட்டி இருக்காரா விலகி இருக்காரான்னு முதல்ல அதிமுக கட்சியை ஒன்றுபடுத்துறதுல அவருக்கு முதல்ல குறிப்பாக அவருடைய பிரதானமான பகுதியினராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் முதல்ல அவர் அக்கறை செலுத்துகிற மாதிரி தெரியல, அதற்கான விருப்பம் இருக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல அவர் இணைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரியான எந்த விதமான முயற்சியும் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் வெளிப்படையாக தெரியல. ஒருவேளை ரகசியமாக அத்தகைய முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் தெரியுது. ஏன்னா அதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டியவர் திரு எடப்பாடி அவர்கள். அவர் அதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் இருப்பதை போலத்தான் நடவடிக்கைகள் பேச்சுக்கள் அனைத்துமே இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே நடந்தாலும் இந்த அணியை தோற்கடிப்பதற்கான வலிமை அதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்க பிஜேபியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலேயே அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப சுருங்கி போயிருக்கின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா அவங்க கல்வி நிதியை தராமல் மறுக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட முடியுமோ கருத்துக்களை வெளியிடுவோமோ தொடர்ந்து அதனுடைய தலைவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியோடு சேர்ந்ததுனால அதிமுகவுக்கும் பாதிப்பு தான் அதிகமே தவிர அவர்களால், ஏன்னா 2021 எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாரும் 2021 இதே அணி ஒன்றாகத்தான் இருந்தது. என்ன விளைவு ஏற்பட்டுச்சு? அதனால் இன்னைக்கு என்ன புதிதாக அவர்கள் பலம் பெற்று விட்டார்கள். 2021 இருந்ததை விட அதிமுக பிஜேபி கூட்டணி புதிதாக எந்த பலத்தையும் தமிழ்நாட்டிலே பெறவில்லை. ஆகவே இதில் தேர்தல் முடிவுகளில் அவர் சொல்கிற மாதிரி அவருடைய நம்பிக்கை எல்லா தலைவர்களுமே அப்படி தான் சொல்லுவாங்க. வெட்டி உடைச்சி எண்ணி ரிசல்ட்டு சொல்கிற வரைக்கும் எல்லா தலைவர்களுமே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்காரு.
தேங்க்ஸ் சார். ரைட்.